ஹலோ கைஸ், இன்றைக்கி வீடியோவில் வந்து மாருதி சுசுக்கியிலேருந்து SX4 அப்படின்ற காரை தான் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஆக்சுவலி இது என்னோட காரு. நான் இந்த காரை வாங்கி 3 வருஷம் ஆச்சு. ஸோ இந்த கார் வந்து எப்படி இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு, இன்றைக்கி மார்க்கெட் ரேட் வந்து என்ன விலைக்கு இந்த கார் போயிட்டுருக்குது, ஸோ இந்த கார் வந்து எடுக்கலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு கிளியரான ஒரு ரிவ்யூ கொடுக்கறதுக்காக தான் வந்து இந்த வீடியோ நான் பண்ணுறேன். SX4 அப்படின்னு சொன்னால் லக்ஸுரியான கார் அப்படின்னு சில பேர்த்துக்கும், போரிங்கான டிசைன் அப்படின்னு பல பேர்த்துக்கும் தோணலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கார் வந்து ஒரு அருமையான கார். எனக்கு ரொம்பவுமே பிடிச்ச ஒரு கார். லோ பட்ஜெட்டில் ஒரு செடான் கார் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு கார் தான் SX4. லோ பட்ஜெட் கார்ஸ் லிஸ்ட்டில் வர்றதுக்கான ஒரே காரணம் இந்த கார் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதுக்காக மற்ற லக்ஸுரி கார்ஸுக்கு இந்த கார் ஒன்றும் இழைச்சது கிடையாது. ஸோ காரோட ஃப்ரண்ட்டை பார்க்கும்போதே வந்து ஒரு லக்ஸுரியான பெரிய கார் அப்படின்ற ஒரு ஃபீலை வந்து இந்த கார் கொடுக்கும். அதே மாதிரி காரோட ஹெட்லாம்ப்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கழுகோட கண்ணு மாதிரி கொடுத்துருப்பாங்க. ரொம்ப பில்டப் கொடுக்க வேணாம், ரொம்ப நீட்டான டிசைனில் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். டிஆர்எல்ஸோ இல்லை ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸோ வராது, ஜஸ்ட் ஒரு ஹாலோஜன் பல்ப் தான் வந்து உள்ளே இருக்கும். இருந்தாலும் கூட இந்த காருக்கு இது தாராளம் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அப்படியே கொஞ்சம் கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபாக் லாம்ப்ஸோட வருது டிசைன். ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா சுசுகி அப்படின்ற பேஜிங்கையும் மேலே ஒரு சின்ன பீடிங்கையும் மட்டும் க்ரோம் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. மற்ற ஃப்ரண்ட் கிரில் எல்லாமே பிளாக் கலர் டிசைனில் தான் இருக்குது. அதுவே இந்த சுசுகி பேஜிங்கை வந்து எடுத்து காட்டுது அப்படின்னு தாங்க சொல்லணும். ஸோ காரோட சைடை பார்த்தீங்கன்னா ஒரு ஆஸ் யூஷுவல் மொழுக் அப்படின்னு தான் இருக்கும். அதில் வந்து காரோட பாடி கலருக்கே பார்த்தீங்கன்னா ஒரு பீடிங் ஒன்று கொடுத்துருக்காத உங்களால் பார்க்க முடியும். உங்களுக்கு சைடு மிரர்லலாம் வந்து இண்டிகேட்டர்ஸ் வராது, பாடியிலே வந்து ஒரு ஹெலிப்ஸ் ஷேப்பில் வந்து உங்களுக்கு இண்டிகேட்டர் கொடுத்துருக்கிறத உங்களால் பார்க்க முடியும். இப்போ வர கார்லலாம் வந்து வாட்டர் ஸ்ப்ரேயர் வந்து கண்ணுக்கு தெரியாத மாதிரி வச்சுருப்பாங்க. பட் அப்போ உள்ள கார்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா போனட்டோட டோர்லேயே வந்து உங்களுக்கு வாட்டர் ஸ்ப்ரேயர் இருக்கிற நாசில் உங்களால் பார்க்க முடியும். ஸோ நம்ம வந்து இப்போ யூஸ்டு கார் மார்க்கெட்டை வந்து கொஞ்சம் ஏறி நிற்கிறதுனால புது கார் வந்து லோ எண்ட் வேரியண்ட் எடுத்தால் என்ன விலை வருது அப்படின்றத தெளிவுபடுத்துறதுக்காக நம்ம மாருதி சுசுகி ஷோரூமுக்கு போய் கூட வீடியோ பண்ணியிருந்தோம். அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா மேலே லிங்க் தர்றேன், அதில் போய் பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து கையில் வந்து ஒரு 2 லட்சம் 3 லட்சம் வச்சுட்டு உங்களுக்குள்ளேயே ஒரு தயக்கம், புது கார் வந்து நம்மலாம் புது கார் வாங்க முடியுமா, நம்மலாம் போய் புது கார் ஷோரூமில் போய் ரேட் பேச முடியுமா அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ளேயே ஒரு தயக்கம். அந்த தயக்கம் வேண்டவே வேண்டாம். ஒரு செகண்ட்ஸ் காருக்கு போகிறதுக்கு முன்னாடி தாராளமாக வந்து புது கார் ஷோரூமில் போய் விலை கேட்கலாம். டவுன் பேமெண்ட் எவ்வளோ வருது என்ன எதுன்னு கேட்கலாம். தயக்கமே வேண்டாம். பார்க்குறதுக்காக தானே ஷோரூமே வச்சுருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கே தயங்கினா எப்படி? அதுக்கு மேலேயும் உங்களுக்கு தயக்கமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நான் இருக்கேன் உங்களுக்கு. நான் வந்து உங்களை புது கார் ஷோரூம்க்கெல்லாம் கூப்பிட்டு போய் என்ன விலை அப்படின்றத வந்து நான் வீடியோலேயே வந்து உங்களுக்கு நேரில் பார்க்குற மாதிரியான ஒரு அனுபவத்தை தர்றேன். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம சில ஷோரூமை அப்ரோச் பண்ணும்போது நமக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் கம்மியாக இருக்கிறதுனால ரிஜெக்ட் பண்ணும்போது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. ஏன்னா வந்து நீங்கள் அங்கே போய் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவீங்க, பட் வந்து நம்மளால் பண்ண முடியாத சுச்சுவேஷன் வரும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அதுக்கு வந்து நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் என்ன அப்படின்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும்தான். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் எனக்கு இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குற ஷோரூமுக்கு போய் என்னால் வீடியோ பண்ணி உங்களுக்காக கொடுக்க முடியும். ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல். ஸோ அது கூட இந்த காருக்கு வந்து ஒரு எடுப்பாக தான் இருக்குதுன்னு சொல்லணும். ஏன்னா காரை வந்து சுத்தமாக மொழுக் அப்படின்னு சொல்லி ஆக்காமல் அந்த ஒரு நாசில் இருக்கிறத வந்து போனட்டையே கொஞ்சம் அழகாக காட்டுது அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் சீரியஸாகவே சொல்கிறேன், காரை கிட்ட பார்க்குறத விட தூரத்தில் இருந்து பார்க்கும்போது ரொம்பவே அழகாக தெரியும். காரோட பேக் சைடு போய் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் போரிங்கான டிசைனாக தான் இருக்கும். லெஃப்ட் சைடில் மாருதி சுசுகி அப்படின்ற பேஜிங்கும், சென்டரில் சுசுகியோட பேஜிங்கும், ரைட் சைடில் SX4 அப்படின்ற பேஜிங்கையும், அதுக்கு நேராக கீழே வந்து அதோட வேரியண்ட்டோட பேஜிங்கையும் கொடுத்துருக்காங்க. ஸோ காரோட பேக் சைடில் உள்ள டெயில் லைட்டை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நீட்டாக பர்ஃபெக்டாக சூட்டான ஒரு கிளாசிக்கல் டிசைனில் தான் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிஃப்ளெக்டர் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அது போக பின்னாடி சைடு இருக்கிற பம்பர்லேயே வந்து உங்களுக்கு ரிவர்ஸ் சென்சாரையும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த காரை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னேன்ல, ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்னதும் நீங்கள் இந்த கார் வந்து ஒரு ஃபெயிலியர் மாடல் அப்படின்னு மட்டும் நினச்சிடவே கூடாது. ஸோ மாருதி சுசுகி வந்து ஃபஸ்ட்டு ஸ்விஃப்ட் காரை வந்து லான்ச் பண்ணும்போது SX4 ஸ்விஃப்ட் 2 சேர்த்து தான் வந்து லான்ச் பண்ணாங்க. அந்த டைமில் ஸ்விஃப்ட் கார் வந்து SX4 விட ஒரு நல்ல மைலேஜே கொடுத்துச்சு. SX4ஓட பெட்ரோலோட மைலேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 14 km/லிட்டர் தான். இப்படி இருக்க பட்சத்தில் பொதுமக்கள் கிட்ட ஷிஃப்ட் காருக்கு நல்லாவே ஒரு வரவேற்பு கிடைச்சிது. அதனால் ஷிஃப்ட் காரோட சேல்ஸும் எகிருச்சு. அதுக்காகவே மாருதி சுசுகி வந்து
SX4 கான்சென்ட்ரேட் பண்ணாமல் ஷிஃப்ட் மேனுஃபேக்சரிங்கில் கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பித்தாங்க. அதனால் மட்டும்தான் இந்த காரை வந்து ஸ்டாப் பண்ணாங்க. மற்றபடி இந்த வண்டியில் இன்ஜின் கம்ப்ளைண்ட்டோ இல்லை வேறு எந்த கம்ப்ளைண்ட்டுமே கிடையாது. என்ன கேட்டால் இந்த காரையும் கான்சென்ட்ரேட் பண்ணியிருந்தா, பின்னாடி கொஞ்சம் டிசைன் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருந்தா, இது ஒரு பயங்கரமான சேல்ஸை பிடிச்சிருக்கும் அப்படின்னு தான் நான் சொல்வேன். ஸோ அந்த டைம்லேயே SX4 வந்து ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட் காராக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் காரோட இன்டீரியரை பார்க்கணும் அப்படின்னா, இது வந்து ஒரு டாப் எண்ட் மாடல் அப்படின்றதுனால உங்களுக்கு லெதர் சீட் கவரோட வரும். சாண்டல் கலரில் இன்டீரியர் கவராக இருக்கும். டுவல் டோன் கலரில் இருக்கும். லெக் ரூம் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும் இந்த காரில். சொகுசுக்கு பஞ்சமே இருக்காது அப்படின்னு தான் நான் சொல்வேன். எனக்கு சொந்த ஊர் திருநெல்வேலி. அடிக்கடி லாங் போவோம். அப்போ நான் போகும்போது காரில் பின்னாடி இருக்கவங்களுக்கும் சரி, எனக்கும் சரி சுத்தமாக டயர்டே ஆகாது அப்படின்றத நானே உணர்ந்திருக்கேன். அதுக்கப்புறம் டிரைவர் சைடில் இருக்க டோரை பார்த்தோம் அப்படின்னா 4 பவர் விண்டோஸை அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய சுவிட்சு, விண்டோஸை லாக் பண்ணக்கூடிய சுவிட்சு, சைட் லாக் சுவிட்சு கொடுத்துருக்குறாங்க. சைடு மிரரை வந்து அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய அந்த நாப் வந்து கொடுத்துருக்குறாங்க. கொஞ்சம் மேலே பார்த்தோம் அப்படின்னா ட்விட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து கம்பெனியோட வரக்கூடிய பிராண்ட் ஸ்பீக்கர் வந்து இருக்கிறத உங்களால் பார்க்க முடியும். சைட் டோர் வந்து டுவல் டோன் கலரில் இருக்குது அப்படின்றதையும் உங்களால் பார்க்க முடியும். ஸோ டிரைவர் ஸ்டீரிங் பக்கத்தில் பார்த்தீங்க ரைட் சைடில் அப்படின்னா தெஃப்ட் அலாரம் இருக்கிற சுவிட்சை உங்களால் பார்க்க முடியும். ஹெட்லாம்ப் ஃபோக்கஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் நாப் இருக்கிறத உங்களால் பார்க்க முடியும். பக்கத்தில் வந்து ஃபாக் லாம்ப்ஸ் ஆன் ஆஃப் சுவிட்ச் கண்ட்ரோல் இருக்கிறத உங்களால் பார்க்க முடியும். அதுக்கு மேலே வந்து ஏசி வெண்ட் இருக்குது. ஸோ அப்படியே கொஞ்சம் கீழே போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து போனட் ஓப்பன் பண்ணக்கூடிய நாப் இருக்கிறத உங்களால் பார்க்க முடியும். ஆஸ் யூஷுவல் மற்ற காரில் வர்ற மாதிரி பின்னாடி இருக்கக்கூடிய டிக்கியை ஓப்பன் பண்ணுறதுக்கும் இல்லை ஃப்ளூயிட் லிட்டை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கும் டிரைவர் சீட் பக்கத்தில் ரைட் சைடில் கால்கிட்டே வந்து அந்த நாப்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஃப்ரண்ட்டில் இருக்க 2 சீட்டில் மட்டும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் மூவ்மெண்ட், அதுக்கப்புறம் புஷ் பேக் ஆப்ஷன் லிவர்ஸ் வந்து கொடுத்துருக்கிறத உங்களால் பார்க்க முடியும். டிரைவருக்கும் கோ பைலட்டுக்கும் பின்னாடி இருக்க சீட்டு எல்லாத்துக்குமே வந்து லெக் ரூம் வந்து செமையாக இருக்கும் இந்த காரில். ஸ்டீரிங்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மல்டி ஃபங்க்ஷனிங் ஸ்டீரிங் வீல் தான். நாய்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, வால்யூம் கண்ட்ரோல்ஸு, மோட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸு எல்லாமே இருக்கும். ஸ்டீரிங்கில் உங்களுக்கு ஒரு ஏர் பேக் இருக்கிறத உங்களால் பார்க்க முடியும். அது போக கோ பைலட்டுக்கு ஒரு ஏர் பேக் இருக்கிறதையும் உங்களால் பார்க்க முடியும். ஸ்டீரிங் பக்கத்தில் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வைப்பர் கண்ட்ரோல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் கண்ட்ரோல், ஹெட்லைட் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்து லிவரில் வந்து கொடுத்துருக்குறாங்க. டேஷ்போர்டில் சென்டரில் பார்த்தீங்க அப்படின்னா என்ஜின் டெம்பரேச்சர் அண்ட் டைம் வந்து பார்க்கறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா சென்டர் இண்டிகேட்டரை வந்து கொடுத்துருக்குறாங்க. ஏசி வென்ட்ஸ் உங்களால் பார்க்க முடியும். அதுக்கு கீழே வந்து ஆஃப்டர் மார்க்கெட் மியூசிக் பிளேயர் வந்து நான் போட்டிருக்கிறேன். பட் கம்பெனியோட வந்தது வந்து அருமையாக இருந்துச்சு. ஆஃப்டர் மார்க்கெட் கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்குது. அதுக்கு கீழே ஏசி கண்ட்ரோல் நாப்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஹீட்டர், ஏசி ஹீட்டரு, ஃபேன் ஸ்பீடு, ஃபேஸுக்கு காற்று வரணுமா, காலுக்கு காற்று வரணுமா, இல்லை விண்ட்ஷீல்டுக்கு காற்று போகணுமா, அந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணக்கூடிய நாபு. அதுக்கு கீழே வந்து சின்னதாக பர்ஸ் வைக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷனு. அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா 12 வோல்ட் டிசி போர்ட் கொடுத்துருக்கிறத உங்களால் பார்க்க முடியும். அது பக்கத்தில் காயின்ஸ் ஏதாச்சும் போட்டு வைக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா 2 கப் ஹோல்டர் இருக்குது. அப்புறம் காரோட க்ளவ் பாக்ஸ் காட்டுறேன். இதுவுமே வந்து போதுமான அளவில் இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ காரோட ரூஃபை பார்த்தீங்க அப்படின்னா சென்டரில் இருக்கக்கூடிய லைட் வந்து சுவிட்ச் மாதிரியே கொடுத்துருப்பாங்க. அழகாக இருக்கும் அது. ஸோ சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டும் கொடுத்துருப்பாங்க. ஓவராலாக சொல்லணும் அப்படின்னா தாராளமாக அந்த காரை வந்து வாங்கலாம் நீங்கள். சிட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓட்டுறதுக்கு சிரமமாக இருக்கும் கார் நீளமாக இருக்கிறதுனால. நான் ஹைவேஸுக்கெல்லாம் எடுத்துகிட்டு போவீங்க அப்படின்னா சீரியஸாக லக்ஸுரி காருங்க இது. இப்போ இருக்கக்கூடிய மார்க்கெட் ரேட் படி இந்த காரை வந்து உங்களுக்கு 2,70,000 3,50,000 வரைக்கும் உங்களால் நல்ல கார்ஸே வந்து பார்க்க முடியும். இந்த காரோட இயர்லி சர்வீஸ் காஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 10,000 ரூபாய் வரும். இயர்லி இன்சூரன்ஸ் காஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாய் வரும். இந்த கார் வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் பயங்கரமாக இருக்கிறதுனால ஆஃப் ரோடிங், அதாவது ரோடு சரியாக ப்ராப்பராக இல்லாத இடத்துல கூட தைரியமாக நம்மளால் கார் ஓட்ட முடியும். ஸோ மெயின்டெனன்ஸ் அப்படின்னு சொல்லி பெருசாக எனக்கு வந்ததே கிடையாது இந்த காரில். சிம்பிளாக சொல்லணுன்னா ஐ லவ் மை கார். அடுத்தது ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.